தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர் அலுவலர்கள் மூலம் குழு அமைத்து பைக் டாக்ஸி தொடர்பாக ஆய்வு செய்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறையில் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கி அரசு பணிமனைகளை கணினிமயமாக்கும் செயல்பாட்டை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றிய அரசு இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது என்றும், எனவே அது இந்தியா முழுவதற்கும் பொருந்தும் என கூறினார். நேற்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ரேபிடோ டாக்ஸி இயக்குவது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து, இன்னொரு புறக்கும் பொதுமக்களிடத்திலிருந்து இந்த ரேபிடோ டாக்ஸிக்கு வரவேற்பு இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, அடுத்து நீதிமன்றங்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த வாகனங்களை, குறிப்பாக இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு இயக்கலாம் என்று ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. கார், கனரக வாகனங்கள் எப்படி வாடகைக்கு இயக்கப்படுகிறதோ அதே போல் இந்த இருசக்கர வாகனங்கள், பைக்குகளையும் இயக்கலாம் என்று அறிவித்திருக்கிறது.